Hi, hello and welcome to BuvisTutorials. இப்போ நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நம்ம போட்டிருந்தோம், பள்ளிக்கல்வித்துறை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா +1 பப்ளிக் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணலாமா இந்த இயர்லேருந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதை பற்றி கூட நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ உடனே நிறைய 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட்டு, நமக்கும் பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா அப்படிங்கிறது. அதுக்கான ஒரு ஆன்சராக தான் இந்த வீடியோ எடுக்க போகுது. இப்போ கிடைச்ச அப்டேட்டில் நம்மளோட அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக நேரடி பப்ளிக் எக்ஸாம் கட்டாயம் நடக்கும் 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதுக்காக தான் இந்த தடுப்பூசி செலுத்தக்கூடிய அந்த திட்டத்தை கூட அவங்க ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக ஓவரால் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு 33 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தடுப்பூசி செலுத்திட்டு ஒரு சேஃபர் ஜோனில் வச்சு இந்த பப்ளிக் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். பர்டிகுலராக 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எந்த ஒரு டவுட்டும் ஹெசிடேஷனும் இல்லாமல் எப்பவும் போல் உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.